இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் பிரகாசம் விலகுவதாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியின் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த அவர் விரைவில் வேறு கட்சியில் இணைவார், கட்சியில் இருந்து முழுமையாக விலகல் முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதனை அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் நீண்ட அறிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 6 வருடமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கனத்த இதயத்துடன் இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாகவும், எனக்காக நெருக்கடிகள் நிறைய வந்தபோது என் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் அன்பினால் இந்த முடிவு எடுக்காமல் இத்தனை நாட்களாக நான் அமைதியாக இருந்தேன். இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம், எனக்கு காலத்தின் வழிநடத்தல் எனவும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என்னுடைய பயணம் தொடரும் என்று விரிவாக தெரிவித்திருக்கிறார். இதனால் அவர் விரைவில் மாற்று கட்சியில் இணையாமல் ஒரு இயக்கத்தை ஒன்று தொடங்கி அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது புதிய கட்சியில் அவர் இணையலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் பெண் முகமாக பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர் காளியம்மாள். சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களை களமாடிய இவர் மக்கள் மத்தியும் நல்ல ஒரு பிரபலமாக காணப்பட்ட நிலையில் அண்மை காலமாக சீமான் விமர்சனம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.